ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் பச்சை நிறத்தில் இருக்கிறாள்? இந்த கேள்வி உங்களுக்குள் ஒருபோதும் எழுந்ததுண்டா? மீனாட்சி அம்மனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பச்சை நிறத்தில், அடர்ந்த காடு போல, ஆழ்ந்த கடல் போல. இந்த நிறம் வெறும் ஓவியரின் கற்பனை என்று நினைத்திருந்தால் உண்மை அதைவிட ஆழமாக கல்லில் செதுக்கிய ஒரு மர்மம் அது. மதுரையின் அரசி மீனாட்சி அம்மன் மரகத கல்லால், மரகடம் எனப்படும் பச்சை இரத்தினக்கல்லால் செதுக்கியவர் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் அவளின் உடலில் இயற்கையாகவே ஒரு ஒளிரும் பச்சை ஒளி. அதனால்தான் அவளை மரகதவல்லி என்று அன்போடு அழைக்கிறோம். ஆனால் அம்மையின் பச்சை நிறம் ஒரு கல்லின் காரணம் மட்டுமல்ல, அவள் சக்தி. சக்தி என்றால் உயிர், பச்சை என்றால் படைப்பு, வளர்ச்சி, உயிரோட்டம். ஒரு சிறிய இலை முதல் மாபெரும் கடல் வரை இந்த முழு பிரபஞ்சமும் அவளுக்குள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவளின் நிறம் உயிரின் நிறமாக மாறியது. இதுதான் மதுரை, இதுதான் மீனாட்சி. அதனால்தான் அவள் ஒளிர்கிறாள், ஒரு சாதாரண பச்சையாக அல்ல, உயிரின் ஒளியாக. மீனாட்சி அம்மன் உயிரை ஆளுவதால் பச்சை அல்ல, அவள் உயிரே என்பதால் பச்சை. இந்த பச்சை நிறம் நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே: அழகு, வளர்ச்சி மற்றும் என்றும் அணையாத சக்தி. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் PA Edits.